சென்னை பெருங்குடி பறக்கும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். இது குறித்த கூடுதல் தகவலோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜா. அவரிடம் கேட்கலாம். ராஜா, இப்போ இந்த விபத்தை பொறுத்தவரையில விபத்து ஏற்பட்டு அரை மணி நேரம் கழிச்சுதான் தீயணைப்பு வண்டிகள் வந்திருக்கு. இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன? மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் ரயில் விபத்து ஏற்படுவதற்கும் காரணம் என்ன? அதாவது சென்னை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை மார்க்கமாக செல்லும் இந்த பறக்கும் ரயிலில் இன்று காலை 8:10 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. அதாவது வேளச்சேரியிலிருந்து தரமணிக்கும் இடையில், பெருங்குடிக்கும் வேளச்சேரிக்கும் இடையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. திடீரென்று இந்த 9 பெட்டிகள் கொண்ட ரயில் தொடரில் 5வது பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. ஏற்பட்டவுடன் உடனடியாக பயணிகள் அங்கிருந்து இறக்கிவிடப்பட்டனர். ஏனென்றால் இன்று குறைந்த அளவிலான பயணிகளே இருந்தனர். அதனால் பெரிய அளவிலான யாருக்கும் எந்த காயமும் இல்லை. ஏனென்றால் இன்று ஆயுத பூஜை என்பதால் மிக குறைந்த அளவிலேயே பயணிகள் இருந்தனர். இரண்டாவது, அது வேளச்சேரியிலிருந்து புறப்பட்டு அடுத்த ரயில் நிலையத்திற்கு வருவதால் பயணிகளோட எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. அதனால் எந்த பயணிக்கும் பாதிப்பு இல்லை. இந்த அதாவது 8:10 மணி அளவில் ஏற்பட்ட அந்த தீ விபத்திற்கு அரை மணி நேரம் கழித்து தான் தீயணைப்புத் துறையினர் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அதற்கான அணுகு சாலைகள் இந்த பகுதியில் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதனால் தான் தீயணைப்புத்துறை வண்டிகள் வருவதற்கு காலதாமதம் உள்ளது. ஏனென்றால் இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வேளச்சேரியினுடைய அந்த தீயணைப்பு நிலையம் உள்ளது. அங்கிருந்து வண்டிகள் வருவதற்கு இங்கு போதிய வழி இல்லை, அணுகுசாலை இல்லை. அதனால் வண்டிகள் வருவதற்கு காலதாமதமாகி உள்ளது. அதே போல் கிழக்கே பார்க்கும் பொழுது 1 கிலோமீட்டர் தொலைவில் தரமணியில் இந்த தீயணைப்பு வண்டிகள் உள்ளன, தீயணைப்பு நிலையம் உள்ளது. அங்கிருந்து வண்டிகள் வர முடியவில்லை. இந்த இரு பக்கத்திலும் சரியான போதிய சாலைகள் இங்கு இல்லாததனால் வண்டி வருவதற்கு, தீயணைப்பு வண்டிகள் வருவதற்கு தாமதமாகியுள்ளது. அதன் பிறகு தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக அணைத்து விட்டனர். அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த பெட்டி மட்டும் தனியாக கலட்டப்பட்டு இங்கிருந்து மிட்ட பெட்டிகள் அனுப்பப்பட்டு விட்டன. இந்த ரயில் விபத்திற்கான காரணங்கள் முதல்கட்ட விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வேளச்சேரி ரயில் நிலையத்தில் தற்பொழுது அந்த எரிந்த அந்த பெட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை காவல்துறையினரும் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளும் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ரயிலை இயக்கிய பிரணவ்குமார் மற்றும் அபினவ் போன்ற இந்த இருவரிடமும் தற்போது அவர்கள் முதல்கட்ட விசாரணையை ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ரயிலை எவ்வளவு வேகத்தில் அவர்கள் இயக்கினார்கள், பிற சிக்னல் சரியாக கொடுக்கப்பட்டதா, ஏன் அந்த விபத்து ஏற்பட்டது, விபத்து ஏற்பட்டவுடன் அபாய சங்கிலியை இழுத்தவுடன் அவர்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கப்பட்டதா, உடனடியாக ரயிலை நிறுத்திவிட்டார்களா, எவ்வளவு வேகத்தில் அந்த ரயில் இயக்கப்பட்டது என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை தற்போது அங்கு அதிகாரிகள் நடத்தி வருகின்றனர். மற்றொன்று பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் இது 2வது விபத்து. அதாவது 1 மாத காலத்திற்கு 2வது விபத்து என்று கூறலாம். ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே ரயில் பாதையில் ரயில் தடம் புரண்டது. அதனால் அங்கு அன்றும் ஏதோ பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை, பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தற்பொழுது சில நாட்களுக்குள்ளாகவே இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் முறையான பராமரிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த பறக்கும் ரயில் என்பது வேளச்சேரியிலிருந்து சென்னை கடற்கரை வரையில் இது இயக்கப்படுகிறது. இங்கு முறையான பராமரிப்பு இல்லாததால் ஏற்கனவே ரயில் தடம் புரண்டதாக கூறப்பட்டது. தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கூட இந்த பகுதியில் முழுவதுமாக போலீஸ் காவல்துறை கண்காணிப்பு கூட இல்லை. ஏனென்றால் இங்கு ஏராளமான மது பாட்டில்கள் கிடப்பதை நாம் காண முடிகிறது. இதை இருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த பகுதியில் முறையான பராமரிப்பு இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல் காவல்துறையோட கண்காணிப்பும் இந்த பகுதியில் கிடையாது. இது போன்ற காரணங்களால் இங்கு தொடர்ந்து இந்த 2வது முறையாக இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சௌதாமணி. ராஜா, இப்போ ரயில் விபத்து குறித்து சொன்னீங்க. இப்போ இந்த ரயில் விபத்து காரணமாக ரயில் சேவை எவ்வளவு நேரம் பாதிக்கப்பட்டது, மட்டுமில்லாமல் பயணிகளுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது, தற்போது அங்கு நிலைமை சீரடைந்து விட்டதா, அது மட்டுமல்லாமல் இப்போ விபத்தில் பாதிக்கப்பட்ட ரயில்வே ஊழியரோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது இந்த ரயில் விபத்தில் இந்த ரயில் எரியும் பொழுது, அந்த பெட்டி எரியும் பொழுது அதிலிருந்து பயணிகள் உடனடியாக இறக்கிவிடப்பட்டனர். இந்த பணியில் ஈடுபட்ட ஒரு ரயில்வே ஊழியர், சுதாகர் என்ற ரயில்வே ஊழியர் மூச்சு திணறல், அதாவது அந்த ரயிலில் உள்ள ஒரு சிலிண்டரை கழட்டும் பொழுது அதில் ஏற்பட்ட புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் காலை 8:10 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக
போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த 2 மார்க்கமாகவும் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இன்று ஆயுத பூஜை என்பதால் காலை நேரம் என்பதால் அதிக அளவில் பயணிகள் இந்த ரயில்களில் இல்லை. அதனால் இங்கு அவர்களுக்கான மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யவிடவில்லை. அங்கிருந்து வந்த ரயில்கள் இன்னும் அப்படியே தான் நிற்கின்றன. அங்கங்கு நின்று மெதுவாக தான் சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் முழுவதுமாக இங்கு போக்குவரத்து சீரடையவில்லை. அதை நீங்கள் தற்பொழுது இந்த பகுதியில் பார்க்கும்போது இது வேளச்சேரிக்காக செல்லக்கூடிய கடற்கரையிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய அந்த ரயில் 2 ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் போக்குவரத்து முழுமையாக சீர் செய்யப்படவில்லை, முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் தற்பொழுது போக்குவரத்து தொடங்கிவிட்டது. ரயில்கள் காலதாமதமாக தான் இயக்கப்பட்டு வருகின்றன. சௌதாமணி.